ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா 650cc லைனாக பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே போகுது. ஸோ வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 பைக்ஸ் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அடுத்தது வந்து 7th பைக்காக சொல்லி ஸ்டாண்டர்ட் 650 கூட கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ கிளாசிக் 650 அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிங்கும்போது இப்போ ஹாட் லைனாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 பைக் இருக்குங்க. இந்த 6 பைக்கில் உங்களுக்கு வந்து எந்த பைக் சூட் ஆகும், நீங்கள் என்ன மாதிரி ரைடர், உங்களுக்கு என்ன மாதிரி பைக் சூட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் இருந்தனாலே போதும், நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோ ஆயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 650cc வந்து என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்டர்செப்டர், GT, பேர் 650 இதெல்லாம் இந்த சைடு ஒன்று வச்சுக்கலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிக் 650, சூப்பர் மீட்டியார் 650, அதுக்கப்புறம் ஷார்ட் கன் 650, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் 650 வரப்போகுது. ஸோ 4 வண்டி வந்து இந்த சைடு வரப்போகுது. ஓகே, இது ரெண்டுமே 2 விதமான கேட்டகரியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் 650cc இன்ஜின்ஸ் தான் இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய சாசி பார்த்தீங்கன்னா இதில் வேறு சாசி, இதில் வேறு சாசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 வண்டியில் என்ன சாசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை ராயல் என்ஃபீல்ட் வந்து அக்வயர் பண்ணி 2018 2 வண்டி விட்டாங்க. அதாவது இன்டர்செப்டர் GT 650 வந்து விட்டாங்க. ஸோ அந்த 2 வண்டியோட சாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாசி. அது யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா UK கம்பெனியில் வந்து ரேசிங் பைக்ஸுக்கு அப்புறம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற பைக்குக்கு எல்லாமே சாசி ரெடி பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப பிஸ்துன்னே சொல்லலாம் சாசியில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு அவங்களை அக்வயர் பண்ணி, அதாவது ஏக்கர் மோட்டார்ஸ் வந்து அவங்களை அக்வயர் பண்ணி சாசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெடிக்கேட்டடாக சாசி பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சாசி. இந்த சாசியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ட்வின் டபுள் கிராடல் சாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ஸ்டீல் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா கீழே 2 டியூப் இருக்கும் இன்ஜின் உட்கார்றதுக்கும், மேலேயும் பார்த்திங்கன்னா டீ ஸ்டெம் காலம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டியூப் இப்படி வரும். அப்படியே சீட் வரையும் 2 டியூப் போகும். நீ சீட் கல்னா தெரியும் 2 டியூப் சுற்றி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட அழகே. ஸோ அப்படிங்கும்போது இதுதான் வந்து ட்வின் டபுள் கிராடல் சாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 3 வண்டிகளும் அதில் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய 4 வண்டி இருக்கு இல்லையா, சூப்பர் மீட்டியர், கிளாசிக்கு, ஷார்ட் கன், இப்போ வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்பைன் டியூப்லர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்டீல் ஃப்ரேம் தான், பட் சிங்கிள் ஸ்பைன். அதாவது எப்படின்னா டீ ஸ்டெம்லேருந்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான் வரும், ஒரே ஒரு ராடு மட்டும் தான் வரும். அதில் இந்த டேங்க் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ லோவாக இருக்கும் அந்த சாசி பார்த்திங்க அப்படின்னாக்கா. இப்படி கீழே நல்லா வர மாதிரி தான் இருக்கும். எதனால பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லோ சீட்டிங் ஹைட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால அந்த சாசி பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ராயல் என்ஃபீல்டே பண்ண சாசி தான். ஸோ இந்த சாசி லைனப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டான பைக்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லும் போதே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்செப்டர், GT, பேர் இதெல்லாமே வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 210, 215, மேக்ஸிமம் 218 இந்த ரேஞ்சில் தான் வெயிட் இருக்குது 3 வண்டியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பட் இதில் இருக்கக்கூடிய எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு, சூப்பர் மீட்டியர், ஷார்ட் கன்னு, வரக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 245 கிலோகிராம்ஸ் வந்து இதில் இருக்குது. ஏன் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா சாசி வெயிட் ஜாஸ்திங்க. ஸோ இதோட சாசி வெயிட் ஜாஸ்தி, இதோட வெயிட் ரொம்பவே கம்மி. அதுதான் இன்ஜின் வந்து சிமிலர் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து அது போக இது சாசி நல்லா வெயிட்டாக இருக்கிறனால இவங்க வந்து ஹெவி மெட்டல் பார்ட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிளாசிக் எடுத்துக்கோங்க, ஷார்ட் கன் எடுத்துக்கோங்க, சூப்பர் மீட்டியர் கூட எடுத்துக்கோங்க. அது மட் கார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே என்னவா இருக்குன்னா ஃபுல்லாகவே மெட்டலாக இருக்குது. மெட்டல் ஆட் பண்ணுறதுனால இன்னுமே அது வெயிட் ஆட் ஆகுது. ஸோ அதை வந்து நல்லா பேலன்ஸ் ஆகக்கூடிய சாசியை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 3 லைனப் வண்டிகளையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மட் கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அப்புறம் ஃபைபரில் பண்ணியிருப்பாங்க. ஹெட் லேம்ப்ஸு, யூனிட்ஸாக இருக்கட்டும், ஹேண்டில் பார், டேங்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேங்கில் ரொம்ப பெரிய டேங்கில் இருக்காது, 13 லிட்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேங்க் வச்சு சீட்டு இதெல்லாமே வெயிட்லெஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணக்கூடிய சாசி தான் இந்த 3மே. ஸோ அதனால் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சீட் ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிகளே இருக்கும். வேற இந்த 4 வண்டி இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ சீட் ஹைட்டாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சாசியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது 2 கேட்டகரியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 7 வண்டி மொத்தமாக நான் ஸ்டாண்டர்ட் 650 சேர்த்து சொல்கிறேன். அடுத்த வருஷம் வரக்கூடிய அந்த வண்டியை சேர்த்து சொல்கிறேன். ஸோ யார் யாருக்கு என்ன சூட் ஆகுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், அந்த சப்போர்ட் எனக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்செப்டர்லேருந்து எடுத்துடலாம். இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளாசிக் பைக்காக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த சாசியில். ஏன்னா வந்து அப்போ மார்க்கெட் வந்து க்ரோ பண்ணணும் இல்லையா, 650cc எல்லோரும் வாங்கணும் இல்லையா, அப்படிங்கும்போது ஒரு கிளாசிக் பைக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு பிளாஸ்டிக் மட்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி லான்ச் பண்ணாங்க, வெயிட்லெஸ்ஸாகவே லான்ச் பண்ணாங்க. வண்டி நல்ல வண்டி தான், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு தான். உங்களுக்கு வந்து ஒரு 650cc வாங்கணும், எனக்கு ஒரு கிளாசிக் லுக் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க தாராளமாக இது வாங்கலாம். இன்னொன்று வந்து அஃபோர்டபுள் செக்ஷன் இதுதான். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 3 lakhsலேருந்து எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்-ரோட் 3.5, 3.6 வரலாம். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் 650cc இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து இன்டர்செப்டர் வந்து உங்களோட ஸ்டார்டிங் பட்ஜெட் இருந்தது, பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இல்லைனா எனக்கு ஒரு கிளாசிக் பைக் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 650cc இருந்தால் போதும்னா தாராளமாக நீங்கள் இன்டர்செப்டர் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி வந்து கம்ப்ளீட்டாக ரேசிங் தாங்க. அது வந்து டூரிங்க்கெலாம் வந்து கஷ்டம் தான்.
டூரிங் வந்து ரொம்பலாம் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு ரேசிங் ஸ்பிரிட்டு, ஒரு ஷார்ட் ரைட்ஸு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது ரொம்பவே பிடிக்கும். அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா வண்டி லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வண்டி வர்றதே வந்து ஒரு கெத்தாக இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அந்த வண்டியில். அப்படிங்கும்போது நீங்கள் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் லைக் ஹேண்டில் பார் அண்ட் மிரர்ஸ் மாற்றதா இருக்கட்டும், ஹேண்டில் பார் லைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் அது வந்து ரேசிங் செட்டப்பாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடி வேர்ல்ட் கப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம GT 650 தான் அப்படியே ஃபுல் ஆல்டர் பண்ணி அந்த வண்டிக்கு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரேசிங் ஒரு ஓரியன்டாக நீங்கள் அந்த வண்டியை வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி பக்காவாக இருக்கும்னு சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளாசிக்கல் ரேஸ் பைக்காக அது இருக்குது. அதுதான் GT 650. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர் 650 இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு 650cc இன்ஜினை வந்து ஒரு ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி கொண்டுட்டு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேர் 650 நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸோ இன்டர்செப்டரை வந்து அப்படியே ஒரு ஆஃப் ரோடாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. USD ஃபோக்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், முன்னாடி வந்து ஒரு 19 இன்ச் ரிம் கொஞ்சம் ஹெவியராக கொடுத்ததாக இருக்கட்டும், பின்னாடி 17 இன்ச் குறைச்சதாகவும் இருக்கட்டும். ஸோ அதனால் ஒரு ஹைட் இப்படி இருக்கும், ஒரு ஹைட்டான ஒரு ரிம்மு, ஒரு லோயர் சீட் ஹைட் இருக்கும், லோயர் சீட் ஹைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 17 இன்ச் ரிம்மையும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு செக்ஷனாக வச்சுருக்காங்க. அதனால் ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி ரீசன் அப்புறம் 2x1 எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு ஃபுட் பேக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனில் வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃப் ரோடர் லவராக இருக்கீங்க, கொஞ்சம் ரைடு போயிட்டு அப்படியே ஆஃப் ரோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ அதுதான் இந்த பேர் 650. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 வண்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்ஜின் வந்து சேம் தாங்க, அதே 650cc 47 bhp பவர் 52 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பேர் 650 மட்டும் லைட்டாக டூன் அப் பண்ணி ஒரு 55 Nm டார்க் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பவர் வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ராக்கெட் ரேஷியோஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. பட் வந்து அந்த ஸ்டைல் தான் இப்போ நான் சொல்ல வரேன். யார் யாருக்கு என்னென்ன வண்டி சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ வந்து இன்டர்செப்டர் வந்து ஒரு காமனான திங், நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ஒரு 650cc வண்டி இருந்தால் போதும், ரேட் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு ஒரு கிளாசிக்கல் லுக்கில் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அது இன்டர்செப்டர் போகலாம். GT அப்படியே வந்து ரேசிங்கு, அப்படியே வந்து பேர் 650 போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கிறதுலே இந்த 650cc இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேர் 650 தான் இருக்குது, 184 mm சம்திங். ஸோ அதனால் பேர் 650 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃப் ரோடிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு நீங்கள் 390, 450 அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இது வரும்ட்டு. அந்த வண்டி வெயிட் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு 650cc நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்துடலாங்க. இந்த சைடு ராயல் என்ஃபீல்டு எக்ஸ்க்ளூசிவாக பண்ண சாசியில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் மீட்டியர் எடுத்தல. நான் அதான் லான்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு வந்தது. சூப்பர் மீட்டியர் அப்படின்னு சொல்லும்போது இருக்கலே வெயிட்டஸ்ட்டான பைக் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரூசர் பைக்கு, உங்களுக்கு வந்து பின்னாடி நல்லா ஃபேட்டியான டயர்ஸு, ஒரு நல்ல சீட் ஹைட் இருக்கும், நல்ல சீட் இருக்கும், சீட் ஹைட் ரொம்ப கம்மி. ஒரு 5'5" இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த வண்டியை வந்து தாராளமாக ஓட்ட முடியுங்கனால. அதுலேயும் வந்து டூரிங் செட்டப்லாம் பண்ணிங்கனாக்கா ஹார்லி டேவிட்சன் பைக் மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் டூரிங் காயாக இருக்கீங்க, ஹைவே மைல் மன்ச்சர் தான் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சூப்பர் மீடியா 650 தாராளமாக நீங்கள் கண்ண மூடி சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆக்சசரிஸும் வந்து ராயல் என்ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வெளியும் நிறையா கிடைக்கிது. நீங்கள் அது ஹார்லி பைக் மாதிரியே ரெடி பண்ணி நிறைய பேர் டூரிங் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து கம்ப்ளீட்லி ஃபார் டூரிங் தான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஷாட்கன் 650. ஸோ இந்த ஷாட்கன் 650 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் மோர் ஓவர் லைக் ஒரு கிளாசிக் பைக் மாதிரியும் இருக்கும். லைக் கிளாசிக் 650 இப்போ வந்துன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சாசி ஒன்று தான், டேங்க்கு மட்கார்ட்லாம் மட்டும் டிசைன் மாற்றிருக்காங்க ஒளி, கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும். ஃபுட் பேக் பொசிஷனில் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கிளாஸிலே ஒரு மாடர்ன் டச்சோட உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு பாபர் மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா பாபரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்வியஸ்லி அப்படி தான். ஸோ அது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் ஒரு யூனிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லாங்க. அது வந்து தனியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா பட் வந்து அந்த வண்டி கம்ப்ளீட்டாக சோலோ தான். இதில் வந்து நான் சோலோ பைக்ஸ் என்னன்னு சொல்லுவேன்னா ஷாட்கனை கம்ப்ளீட்டாக சோலோ பைக்காக தான் சொல்லுவேன். அதான் நீங்கள் சோலோவாக ஓட்டினீங்கன்னா தான் அந்த வண்டிக்கு அழகே. பின்னாடி வந்து ரேக்கெல்லாம் இருக்குது, அதை வச்சு லக்கேஜ் மாட்டிட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சோலோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு கிளாசிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலோ கைண்ட் ஆஃப் திங் தான். பட் அதுலேயும் பில்லியன் இருக்குது. பட் அதை விட ஷாட்கன் வந்து கம்ப்ளீட்டாக சோலோ தான். இல்லை பில்லியன் சீட் வந்து சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது சும்மா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோலோ ரைடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஷாட்கன் 650. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் வந்து ஒரு மிக்ஸ்டு பேட்டர்னாக தான் இருக்கும். அது வந்து கிளாசிக் மாதிரி இருக்கும், பட் கிளாசிக் இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அதுக்குன்னு ஆஃப் ரோட் பைக்காகவும் இருக்காதுங்க, கம்மி தான். அது கிளாசிக் மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான் அதுக்குமே. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஒரு கிராஃபிக்ஸ், அந்த வண்டி கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், பார்க்குறக்கே ஒரு ஃபங்கியாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த வண்டி ஒரு சிலர் விரும்பி வாங்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு சோலோ ரைடர் இருக்குன்னா அந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஷாட்கன் வந்து அவ்வளோதாங்க.
ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சவங்க மட்டும் அதை எடுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாசிக் 650. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு கிளாசிக் 350 வச்சுருப்பீங்க, நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்கிரேட் அதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கிளாசிக் 350 ஓட்டியிருப்பீங்க, அந்த எர்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கும். அதே எர்கனாமிக்ஸில் ஒரு நல்ல பவரான வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி கிளாசிக் 650 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிளாசிக் லவ்வர்ஸ் யாராவது இருக்கீங்க, கிளாசிக் பைக் பிடிக்கும், பட் அதோட பவர் எனக்கு பிடிக்கல, 350 சிசியில் இருக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பிடிக்கல அப்படின்னா, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் இருக்குது. ஸோ கிளாசிக் 650 நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் வந்து என்னென்னா ஈவன் கிளாசிக் 650ல் கூட உங்களுக்கு ரியர் பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியாக தான் இருக்கும் 350 சிசி கம்பேர் பண்ணும்போது. கிளாசிக் 650 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் வந்து சேலுக்கு வரல. வந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சது பில்லியன் சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோரோவர் லைக் ஒரு சோலோ ரைடிங்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் பின்னாடி உட்காரவங்களுக்கு. மற்றபடி கிளாசிக் பைக் என்னெல்லாம் கேரக்டர் இருக்குமோ அது அப்படியே அதில் இருக்குது. ஸோ வண்டி நல்ல வெயிட்டான வண்டி, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கிளாசிக் லவர்ஸுக்கு ஏற்ற வண்டின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் 650, அது அடுத்தது வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பில்லியனுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா சிங்கிள் சீட் அப்படிங்கிறனால அந்த பில்லியன் ஃபோக்கஸ்டாகவும் வந்து சீட்டை ரெடி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பில்லியன் ரைடர் மேக்ஸிமம் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா சூப்பர் மீட்டியர் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 650 சொல்லலாம். தேர்ட் கேட்டகரியாக வேணால் நீங்கள் கிளாசிக் 650 வச்சுக்கலாம். இந்த சைடு இன்டர்செப்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து சீட் ஆல்டர் பண்ணேன், பயங்கரமாக ஆல்டர் பண்ணினால இப்போ என்னோட பில்லியன் வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக போக முடியும். பட் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் இன்டர்செப்டர் கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அதுக்கு அடுத்தது வேணால் சூப்பர் மீட், அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் சூப்பர் மீட்டியர் இது ரெண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வேணால் கிளாசிக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் கண்டிஷனில் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் 650 வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2 அடல்ட்ஸ் உட்காந்து போகிற மாதிரி ஒரு நல்ல மெச்சூர்டு ரைடாக உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் லுக்கில் இருக்கணும். அதே தான் ஸ்டாண்டர்ட் 650யோட எர்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹேண்டில் வேர் இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிளாசிக் விட. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வண்டி வரட்டும், வந்தால் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அது வாங்குவாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸில் இருக்கும் அப்படின்னுங்கும்போது இந்த 650 சிசி இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக தெரியும். ஸ்டாண்டர்டோட அந்த ஹெரிட்டேஜை வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா பிடிச்சவங்களுக்கு அது கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இந்த 7 வண்டி பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த 7 வண்டியில் உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரி ரைடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் பை.